Assalamu alaikum, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஃப்ரீ மெஹந்தி ஆன்லைன் கிளாஸோட கிளாஸ் 20 பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு தியரி வந்து நான் சொல்லிடுறேன். நம்ம ஒரு ப்ரைடு வந்து நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபுல் ஹேண்ட் டிசைன் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபுல் ஹேண்ட் மெஹந்தி டிசைன்ஸ் வந்து போடலாம், சரிங்களா? ஸோ ஒரு ஹேண்டில் வந்து நம்ம போடுறோம் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு டிசைன் வந்து போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஹேண்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மட்டும்தான் தெரியணும். இப்போ நம்ம ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக அங்கே வந்து நம்ம போடுறோம் அப்படிங்கிறப்போ அந்த மார்க்கிங் வந்து நம்மளுக்கு தான் தெரியணும். அந்த மார்க் வந்து நம்ம போடுற டிசைனை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் லைட்டாக போட்டுக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணுறது எப்படின்னா, ஒரு ஹேண்டில் கட்டவிரல் சைடில் இருந்து தானே இது பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த கட்டவிரல் சைடில் இருந்து உள் பக்கம் பார்க்குற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உள் பக்கம் இப்படி வந்து மார்க் பண்ணணும். சுண்டு விரல் சைடில் இருந்து அவுட் சைடில் மார்க் பண்ணணும், கொஞ்சம் வெளியில் வந்துடணும். அப்போ அப்படி நீங்கள் மார்க் பண்ணுறப்போ ஃப்ரண்ட் டிசைனும் சரி பேக் டிசைனும் சரி உங்களுக்கு வந்து கரெக்டாக நீட்டாக வரும். அதே மாதிரி இப்போ எல்போலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எல்போலேருந்து சென்டர் ஃபிங்கர் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சின்ன மார்க்கிங் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்கள் டிசைன் வந்து நேராக கரெக்டாக பர்ஃபெக்டாக சென்டரில் வரும். ஏனோ தானோ டிசைன் போட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பார்க்க பர்ஃபெக்டாக இருக்காது. இப்போ நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க, நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஏனோ தானோன்னு போட்டுடுறாங்க. ஸோ அந்த ஒரு மார்க்கிங் இல்லாமல் போடுறதுனால டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்று கேப் விட்டுரும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு தியரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இதையும் நீங்கள் வந்து உங்களோட நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த டிசைனை வந்து போட ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம எல்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒருத்தவங்களுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இன்னொருத்தவங்களுக்கு அதர் ஹேண்டுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்போலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், ஸ்டார்ட் அப் டிசைன் கொடுப்போம். ஸ்டார்ட் அப் டிசைனில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பார்டர் டிசைன் கொடுக்கலாம், அட்வான்ஸ் பார்டர் கொடுக்கலாம், இல்லைனா அங்கே ஒரு பஞ்ச் ஃப்ளவர் கொடுக்கலாம், ஃபிகர்ஸ் வரையலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் பண்ணலாம். அதுக்கடுத்து ஒரு சிங்கிள் பார்டர் கொடுப்போம். சிங்கிள் பார்டர்ன்றது தெரியும் இல்லைங்களா, சின்னதாக ஒரு பார்டர் மாதிரி கொடுப்போம் இல்லைங்களா. அடுத்து ஒரு ஃபிகர்ஸ் வரைகிற மாதிரி, ஷேடிங் இல்லைனா ஃபில்லிங் பண்ணுற மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம எந்த தீம் போடுறோமோ அந்த தீம்க்கு ஏற்ற எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துக்கலாம். இப்போ என்கேஜ்மெண்ட்டு, வெட்டிங்கு, இப்போ அதுக்கேற்ற மாதிரியான எலமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்து அங்கே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஷேட் கொடுத்துக்கலாம். அடுத்து அதை முடிச்சுட்டு ஒரு அட்வான்ஸ் பார்டர் கொடுக்குறோம். அட்வான்ஸ் பார்டர் கொடுத்துட்டு சிம்பிள் கிரிட்டு இல்லை அப்படின்னா ஃபில் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு பார்டர் கொடுக்குறோம். ஸோ நம்ம அடுத்தடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தீம்க்கு ஏற்ற டிசைன்ஸ் தான் அங்கே கொடுப்போம். அடுத்து அந்த சிம்பிள் பார்டர் இல்லை அப்படின்னா நேம்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு ஃபில்லிங் கொடுக்குற மாதிரி ஒரு டிசைன் கொடுப்போம். அதிலிருந்து தான் நம்மளுக்கு வந்து பாம் ஸ்டார்ட் ஆகும். அந்த பாம் டிசைன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல நம்ம என்ன தீம் கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற டிசைன்ஸ் தான் வந்து அங்கே கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரியான டிசைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைடலில் வந்து எப்படி செய்வோம், இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு கட் ஒர்க் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நிறைய ஒர்க்கிங் இருக்குது, ஃப்ளவர்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு ஃபிங்கர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 பார்ட்டாக பிரித்து நீங்கள் வந்து டிசைன் கொடுத்துக்கலாம். ஸோ இன்னொன்று சொல்லிக்கிறேன், இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம மெஹந்தி போடுங்க அப்படிங்கிறப்போ அந்த பேப்பரை ரொம்ப அழுத்தி போட்டிங்கன்னா டிசைன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் வரும். கொஞ்சம் உங்களோட கையை கொஞ்சம் உயர்த்தி நீங்கள் அந்த டிசைன் போட்டிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ அதையுமே வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க, ரொம்ப அழுத்தி பேப்பரில் போட்டுடுறீங்க. அதனால் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு இதாகவே இல்லை. டிசைன் வந்து அப்படியே அவங்களோட மெஹந்தியும் பேப்பரும், அதாவது உங்களோட அந்த மெஹந்தி கோனும் பேப்பரும் வந்து ரொம்ப டச் பண்ணி போடுறீங்க. அதனால் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ஒரு நீட்டாக இருக்க மாட்டேங்குது. ஸோ நான் நிறைய தடவை கேட்டேன், மெஹந்தி வந்து என்ன ஆயிடுச்சு, மெஹந்தியில் எதுவும் ஸ்டக் ஆகிருக்கா. ஸோ நான் கேட்குறது எதுவும் புரியலையா அப்படின்றது தெரியல எனக்கு பர்சனலாக அனுப்புகிறவங்களுக்கு. பட் அது வந்து கொஞ்சம் உங்களோட மெஹந்தி கோனை வந்து லைட்டாக தூக்கி அந்த டிசைனை வந்து போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்க இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக வரும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த தியரி முடிச்சுட்டு இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு கோன் போடலாம், ஒரு மெஹந்தி டிசைன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபுல் ஹேண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எல்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ எல்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சின்ன லைன் கொடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம ஹம்ஸ் கொடுத்துட்டு நான் ஃப்ளவர்ஸ் தான் அங்கே ட்ரா பண்ணுறேன். ஸோ இதுவே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வேறு எலமெண்ட்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி பஞ்ச் ஃப்ளவர் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஃபிகர்ஸ் ட்ரா பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து இதில் வந்து
என்ன சொல்கிறது ஃப்ளவர்ஸ் தான் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். இதில் வந்து வைன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறப்போ சில பேர் வந்து ரொம்ப அந்த டாட்டை வந்து சும்மா இப்படி இழுத்து விட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறமா லைட்டாக எழுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வைன்ஸ் வந்து நல்லா நீட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு நம்ம எந்த அளவுக்கு க்ரியேட்டிவிட்டியாக அந்த இடத்துல டிசைன் கொடுக்குறோமோ அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து நீட்டாகவும் அண்ட் பர்ஃபெக்டாகவும் வரும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அண்ட் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நான் கரெக்ஷன் கொடுக்குறேன். அப்படின்னா எனக்கு வந்து இப்போ நீங்கள் கிளாஸ் அனுப்புறீங்க இல்லைங்களா, அதில் வந்து ஏதாவது நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை திரும்ப ரிப்பீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாகவும் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாகவும் வரும். சரிங்களா? நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ மெஹந்தி ஆன்லைன் கோர்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பயோவில் வந்து டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளாஸஸை வந்து எனக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ டோட்டலாக வந்து 20 கிளாஸஸ் நான் வந்து அதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 20 கிளாஸஸையும் நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்பி டெய்லி ஒரு கிளாஸ் இல்லை அப்படின்னா டெய்லி ஒரு 2 கிளாஸ் அப்படின்னு நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த கிளாஸஸை முடிச்சிடலாம். அண்ட் சர்டிஃபிகேட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதில் வந்து பிடிஎஃபாக தான் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஃபர்தர் நிறைய டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை என்கிட்ட கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த தேதியில் சொன்ன மாதிரி தான் நம்ம இதில் வந்து டிசைன் வந்து போட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா சிங்கிள் பார்டர் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பெரிய பார்டர் கொடுக்குறோம். அதில் வந்து ஷேடிங், ஃபில்லிங் இந்த மாதிரி. நான் இதில் வந்து கிரிட் கொடுத்து வைன்ஸ் தான் நான் கொடுக்குறேன். அதை வச்சு தான் நான் வந்து ஃபில் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா இதில் நீங்கள் நிறைய ஸ்பைரல் கொடுக்கலாம். இல்லை ஸ்பைரல் கொடுத்து அதில் வந்து டிசைன் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த ஃப்ளவர் மாதிரி அது கொடுக்கலாம். இல்லை எலமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஆனால் நான் வந்து இதில் கொடுக்குறது வந்து ஃபில்லிங் தான் கொடுக்குறேன். ஃபில்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிரிட் மாடல் கொடுத்துட்டு நான் அதில் சின்ன டிசைன்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஸோ அதுக்கடுத்து அட்வான்ஸ் பார்டர் வந்து இதில் கொடுக்க போகிறோம். அட்வான்ஸ் பார்டர் பார்த்தீங்கன்னா சேம் ஃபஸ்ட்டு ஒரு திக் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு லைன் கொடுக்குறோம். எப்பயுமே ஒரு திக் லைன் கொடுக்குறப்போ டபுள் லைன் கொடுத்து அதுக்கப்புறமா ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் திக் லைன் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். அப்படியே அழுத்திட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. அண்ட் ஒரு மெஹந்தி போடுறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடெல்லாம் போட்டுற முடியாது. இப்போ நான் வீடியோக்காக கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெஹந்தி வந்து அந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா? ஸோ அதனால் போடுறப்ப ரொம்ப நீட்டாக பொறுமையாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த நீட்னஸ் கிடைக்கும். ஸோ நான் இதுதான் அந்த நீட்னஸ்க்காக தான் நான் எப்பயுமே வந்து திரும்ப கரெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ அதனால் ஒரு மெஹந்தி போடுறீங்கன்னா ரொம்ப பொறுமையாக போடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபில்லிங் கொடுத்துட்றோம். ஃபில்லிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அட்வான்ஸ் பார்டர் கொடுக்குறோம். அட்வான்ஸ் பார்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சிம்பிள் கிரிட் கொடுப்போம் இல்லைங்களா. சிம்பிள் கிரிட் இல்லை அப்படின்னா ஃபில்லிங் அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு டிசைன் கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த 3/4 ஹேண்ட் கிட்ட இருந்து தான் நம்ம ஃபஸ்ட்டு, அதாவது ஹாஃப் ஹேண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல ஒரு டிசைன் கொடுக்குறோம். அந்த ஒரு டிசைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பாம் டிசைனுக்கு போவோம். ஸோ இந்த பாம் டிசைன் போகிறப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கட் ஒர்க் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ளவர் கொடுக்கலாம். ஃப்ளவர்லேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பாம் டிசைனுக்கு கட் ஒர்க் கொடுத்து நம்ம போடுறோம் டிசைன் போடுறோம் அப்படின்னா பார்க்கவே நல்லாயிருக்கும். அண்ட் ப்ரைடுக்கு கொடுக்குறப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான எலமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ தீம் இருக்கு இல்லைங்களா, நம்ம எந்த தீமில் எந்த கான்செப்டில் நம்ம வந்து அதை போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான டிசைன்ஸ் வந்து நீங்கள் பாம் டிசைன்ஸில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து போடலாம். ஸோ நான் இதில் வந்து அந்த சென்டரில் என்ன கொடுத்துருக்கேன்னா கிரிட் மாடல் தான் கொடுத்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி இந்த டிசைன் பார்த்துருக்கோம், டாட் வச்சு பார்த்துருக்கோம். ஸோ அதில் லைட்டாக உங்களுக்கு ஃபில்லிங் கொடுக்கறதுக்காக கேப் விட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சின்னதாக லைட்டாக ஒரு டிசைன் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எப்படின்னா சுண்டு விரல் சைட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா அப்போ அந்த இடத்துல இருந்து என்ன டிசைன் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரியான டிசைன் கொடுத்து நான் வந்து இந்த டிசைனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதை போட்டு பாருங்கள். ஒரு 2 times 3 times-ஆவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேப்பரில் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எல்லா கிளாஸஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 15 seconds வீடியோ கேட்டிருக்கேன் இல்லைங்களா. ஸோ அதை வந்து பர்ஃபெக்டாக உங்களோட ஒர்க் வந்து நீட்டாக இருக்கணும். ஸோ அதனால் அதாவது நீட்டாக இருக்கணும் அப்படின்னா திரும்ப நீங்கள் அதை உங்களோட நோட்டை எடுத்து நீங்கள் திருப்பி பார்த்தாலும் ஓகே நம்ம இதை போட்டிருக்கோம், இந்த மாதிரியான டிசைன்ஸ் இதில் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது தெரியணும். அப்போ தான் வந்து அடுத்தடுத்து நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்காக தான் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நீட் ஒர்க் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும்.
நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த நோட்டை எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க, என்ன ட்ரா பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் அதை வந்து பர்ஃபெக்டாக போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போடுங்க. அண்ட் நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்களே உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் போட்டுட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஓன் டிசைன்ஸும் ஃபுல் ஹேண்ட் டிசைன்ஸ் ஒன்று போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வரும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.